நெல்லையில் கல்லூரி மாணவியை மது குடிக்க அழைத்த பேராசிரியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். நெல்லையில் கல்லூரி மாணவியை மது குடிக்க அழைத்த 2 பேராசிரியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். பாளையங்கோட்டை அரசு உதவி பெறும் தூய சவேரியர் கல்லூரி பேராசிரியர்கள் செபஸ்டின், பால்ராஜ் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தனியார் விடுதியில் மது அருந்திய செபஸ்டின், பால்ராஜ் ஆகியோர் மதுபோதையில் மாணவிக்கு மது குடிக்க அழைத்த நிலையில் அவர்கள் இருவர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மாணவிகளின் பெற்றோர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் 2 பேராசிரியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். நெல்லையில் கல்லூரி மாணவியை மது குடிக்க அழைத்த 2 பேராசிரியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இரவில் செல்போனில் ஆபாசமாக பேசி கல்லூரி மாணவியை மது குடிக்க அழைத்த பேராசிரியர் செபஸ்டின் கைது செய்யப்பட்டுள்ளார். பாளையங்கோட்டை அரசு உதவி பெறும் தூய சவேரியர் கல்லூரி பேராசிரியர்கள் 2 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் அறிவரசு. முழு விவரம். தென்னகத்தின் ஆக்ஸ்போர்ட் என வழங்கப்படும் பாளையங்கோட்டையில் உள்ள 100 ஆண்டு பழமையான அந்த ஒரு தனியார் கல்லூரியில் செயல்பட்டு வருகிறது. இந்த கல்லூரியில் மாணவி ஒருவர், அதாவது முதுகலை பட்டப்படிப்பு படித்து வரும் MA சோசியல் ஒர்க்கில் படித்து வரும் மாணவியை அந்த துறையின் பேராசிரியர்கள் மது குடிக்க அழைத்ததாக இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த கல்லூரியை சார்ந்த, அதாவது தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரை சார்ந்த செபஸ்டின் என்பவரும், தூத்துக்குடியை சார்ந்த பால்ராஜ் ஆகியோர்கள் இங்கு பேராசிரியராக பணியாற்றி வருகின்றனர். இதில் செபஸ்டின் என்பவர் தற்பொழுது தூத்துக்குடி சிப்காட் பகுதியில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த 4ஆம் தேதி இரவில் பேராசிரியர்கள் இருவரும் நெல்லை பகுதியில் உள்ள ஒரு மதுபான விடுதியில் மது அருந்தி கொண்டிருக்கின்றனர். மது தலைக்கு ஏறியவுடன் அவர்கள் மது போதையில் தன் துறையில் படிக்கும் ஒரு மாணவிக்கு செல்போனில் ஆபாசமாக செபஸ்டின் என்ற பேராசிரியர் பேசியுள்ளார். இதே போல அவரிடமிருந்து செல்போனை பிடுங்கி பால்ராஜ் என்ற அந்த பேராசிரியரும் அந்த மாணவியிடம் பேசியுள்ளனர். இறுதியில் அந்த செபஸ்டின் என்பவர் அந்த செல்போனில் அந்த மாணவியை தாங்கள் இருக்கும் விடுதிக்கு மது அருந்த வருமாறு அவர் அழைத்துள்ளார். இது பற்றி அந்த கல்லூரி மாணவி அவர்களது பெற்றோரிடம் தெரிவித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த பெற்றோர்கள் கடந்த 5ஆம் தேதி பாளையங்கோட்டையில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தனர். என்றாலும் கல்லூரி நிர்வாகம் கல்லூரியில் தான் தொடர்ந்து படிப்பதற்கு இது இடையூறாக இருக்கும் என கருதி உடனடியாக அதனை வாபசும் பெற்றுள்ளனர். ஆனாலும் அந்த பாளையங்கோட்டை காவல்துறையினர் இது சம்பந்தமாக விசாரணை நடத்தி பேராசிரியர்கள் இருவரும் மது போதையில் இரவு நேரத்தில் கல்லூரி மாணவிக்கு அழைப்பு விடுத்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து அவர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்து தற்பொழுது அந்த தூத்துக்குடியில் உள்ள செபஸ்டினை கைது செய்துள்ளனர். மற்றொரு பேராசிரியர் பால்ராஜ் அவர் தலைமறைவாகி உள்ளார். இவர்கள் மீது 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த நிலையில் இந்த 2 பேராசிரியர்களையும் கல்லூரி நிர்வாகம் தற்பொழுது பணி நீக்கம் செய்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.